அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் அதிக நார்ச்சத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரில் என்னென்ன நன்மைகளானது நமக்கு ஏற்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சத்தான காய்கறி தாங்க. இந்த காய்கறியை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுதோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கும் பொழுதோ நிறைய நன்மைகளானது நம்முடைய உடலில் வந்து ஏற்படுது. இப்படி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய எண்ணற்ற வகையான பொருட்களை பற்றி தான் நம்மளுடைய சேனலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கிறதுனால இது செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்குது. கூடவே இதய ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுலேருந்து உடல் எடையை குறைக்கிறது, வீக்கத்தை குறைக்கிறது, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது அப்படின்னு பல முக்கியமான நன்மைகளை இது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லணுங்க. காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய ஊட்டச்சத்துக்களானது நிறைந்து காணப்படுது. காலிஃப்ளவரில் கலோரிகள் மற்றும் சோடியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த ஒரு ஃப்ளவரில் அதே போல் நார்ச்சத்தும் விட்டமின் சியும் விட்டமின் கே மற்றும் B6 பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் செரிமானம், குடல் ஆரோக்கியம் இது சார்ந்த பிரச்சனைகளுக்கு காலிஃப்ளவர் ஒரு சிறந்த உணவாக வந்து இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுடைய செரிமான ரீதியான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துது, மலச்சிக்கலையும் தடுக்குது, குடல் பாக்டீரியாவை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய உடலில் கண்டிப்பாக வந்து அதுக்கான சத்துக்கள் வேணும்னா காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ டயட்டில் இருக்கிறோமே காலிஃப்ளவர் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இருக்கும். ஸோ குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி தான் இந்த காலிஃப்ளவர். ஒரு கப்பில் நீங்கள் எடுத்திங்கன்னா சுமார் 25 கிராம் வந்து இதில் கலோரிகளே இருக்குது. அதனால் தாராளமாக உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் இந்த காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை ஈஸியாக வந்து கட்டுப்படுத்த முடியுங்க. உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்டான சரியான டயட்டோட உணவாக வந்து காலிஃப்ளவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி புற்றுநோயினுடைய செல்களை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதுன்னா காலிஃப்ளவர் தாங்க. சல்ஃபோராபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சத்துக்கும் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக அது வந்து தடுக்கும். மார்பகம், புரோட்டேஸ்ட் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான அபாயத்தையுமே குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறியில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இருக்கிறதுனால இரத்த நாளங்களில் வீக்கங்களானது ஏற்படுது அப்படின்னா கூட அதை எல்லாத்தையுமே குறைக்கும். இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தையுமே வந்து குறைக்குதுங்க. எலும்பு, மூளை இப்படின்னு எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே எலும்புகளை வந்து வலுப்படுத்தி கொடுக்குது. மேலும் கோலின் மூளை வளர்ச்சி மற்றும் நினைவாற்றலுக்கு இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்குன்னே சொல்லணும். இது வந்து காலிஃப்ளவர் தான் அதிகமாக இருக்குது. அதே போல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய மேலாண்மையை வந்து பராமரிக்கிறதுக்கும் காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே சிறந்த ஒரு உணவாக இருக்கும். குறைந்த கார்போஹைட்ரேட் மற்றும் குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்களாம் கட்டாயமாக உங்களுடைய உணவில் நீங்கள் காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தாக வந்து செயல்படும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த காய்கறியை அதிகமாக எடுத்துக்காதீங்க. அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது ரொம்பவே வந்து தவிர்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா இது அயோடின் உறிஞ்சுதலை வந்து பாதிக்கலாம். அதனால் தைராய்டு இருக்கக்கூடியவங்க மட்டும் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் எப்போவாவது சாப்பிட்லாம், அது தப்பு கிடையாது. ஆனால் தொடர்ந்து சாப்பிட்றதோ அல்லது அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிறதோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதோ அது வந்து தவிர்க்கணும். காலிஃப்ளவரை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா இதில் விட்டமின் ஏ, பி, இ, கே அப்படின்னு இவ்வளவு சத்துக்கள் இருக்குது. தினமும் ஒரு 90 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் நீங்கள் சாப்பிடும் பொழுது 100 கிராம் காலிஃப்ளவர் சாப்பிட்றீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா மூளையினுடைய தோற்றம் போல் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக மூளையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி தாங்க. ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருக்காங்க, நினைவாற்றல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் காலிஃப்ளவரை அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பொரித்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறானது. அதனால் வேறு வழிகளில் நீங்கள் கொடுங்க. சாலடாகவோ இல்லைனா அவித்தோ இல்லை சாம்பார் வச்சோ கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பொரியல் பண்ணி கூட சாப்பிடுங்க. ஆனால் அதிகமாக வந்து பொரித்து சாப்பிட வேண்டாம், அது தப்பு. காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக வந்து பார்க்கப்படக்கூடியது தான். ஏன்னா புற்றுநோய் உருவாவதே வந்து தடுக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த காய்கறியில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இது வந்து சாப்பிட்றதுனால எப்போதும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து ஏற்படவே ஏற்படாது. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மூளை
மூளை, முதுகுத்தண்டு இது மாதிரியான வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலியே இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலில் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காலிஃப்ளவர் வந்து செய்து இதயத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு காய்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய வீட்டில் யாருக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அடிக்கடி காலிஃப்ளவர் சமைப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் காலிஃப்ளவரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய உணவில் மாதத்திற்கு ஒரு முறையாவது காலிஃப்ளவர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா செரிமான கோளாறுகளை வந்து சரி பண்ணுது. உணவில் நீங்கள் இதை சேர்த்துக்கும் பொழுது பல்வேறு விதமான நன்மைகளை வந்து ஏற்படுத்துது. காலிஃப்ளவரை பயன்படுத்தும் பொழுது கீழ்வாதம், முடக்குவாதம் இதனால் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய வலிக்கான மருந்துகளை தயாரிக்கிறதுல கூட இந்த காலிஃப்ளவர் தாங்க பயன்படுது. ஒரு ஸ்பூன் காலிஃப்ளவர் பசை எடுத்து கொஞ்சமாக பூண்டு மிளகு சேர்த்து ஒரு டம்ளர் நீர் விட்டு நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா மூட்டு வலி, வாத ஜுரம், வீக்கம் இதெல்லாம் வந்து சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் உடல் வலி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உடல் வலியும் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் காலிஃப்ளவரினுடைய இலைகளை பயன்படுத்தி அடிப்பட்ட இடங்களில் வீக்கம், மூட்டு வலிக்கான மேல்பூச்சு மருந்தாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். விளக்கெண்ணெயோடு இந்த காலிஃப்ளவர் இலையை சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு அந்த பசையை நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பத்து போட்டிங்க அப்படின்னா, அதாவது துணிக்கட்டு இது மாதிரி எல்லாம் வச்சிங்கன்னா வலி, வீக்கம் அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். காலிஃப்ளவரை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சிறுநீரகம், இதயம் இது எல்லாமே வந்து பலப்படுங்க. அதெல்லாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இது வந்து செயல்படும். ஸோ ஒரு ஸ்பூன் காலிஃப்ளவர் பூ பசையை வந்து எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம், மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து எலும்பும் பலவீனமாக இருக்குது அப்படின்னா கூட சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட இடத்துல ரத்தம் சேர்ந்து வீக்கம், ரத்த கசிவு இது மாதிரிலாம் ஏற்படுது இல்லையா, அது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். மேலும் இந்த காலிஃப்ளவர் வந்து சிறுநீர் பெருக்கியாக வந்து செயல்படும். ரத்த அழுத்தத்தை கண்டிப்பாக குறைக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதயத்துக்கு ஊட்டச்சத்தாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை நீங்கள் சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவரை பயன்படுத்தும் பொழுது புற்றுநோயினுடைய செல்களுடைய வளர்ச்சி வந்து கட்டுப்படுமா. ஸோ சீக்கிரமாக வளராது, பெருசாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பூன் காலிஃப்ளவர் பசை இருந்ததுனாவே போதும், இதை வந்து தடுக்க முடியுங்க. புற்றுநோய் செல்கள் வளருவது வந்து தடுக்கிறதுக்கு, புற்றுநோயாளிகள் வந்து எடுத்துக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியானது அப்படின்னா காலிஃப்ளவர் தான். ஸோ காலிஃப்ளவரை இது மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். காலிஃப்ளவரில் நிறைய நன்மைகளானது இருக்குது. காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பலரும் சொல்லுவதாங்க காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பயமுறுத்தி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. குறுக்கு வெட்டு தோற்றமுடைய காய் வகை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அடங்கிய காலிஃப்ளவர் உடலுக்கு நன்மைகளை மட்டுமே வந்து அளிக்கக்கூடியது. அதாவது நம்ம காலிஃப்ளவரை கொழுப்பு தன்மை கிடையாது அப்படின்றதுனால தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மலர் வகையான காய் தான். தினமுமே உணவில் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இதை சமைக்கிறதுக்கு அதிக நேரமும் வந்து எடுக்காது. ஊட்டச்சத்து நீங்கிடும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சமைச்சு முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. சுவை அதிகமாகவே கிடைக்குங்க. இந்த காலிஃப்ளவரை பல விதங்களில் வந்து நம்ம சமைத்து சாப்பிட முடியும். ஸோ எது நல்லதோ ஆரோக்கியமானதோ அப்படி சமைத்து சாப்பிடுங்க. காலிஃப்ளவரில் 2 சக்தி வாய்ந்த விட்டமின் சி இருக்குது, மெக்னீஷியமும் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதுனால உடல் தாக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும், குறிப்பாக மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய நோய்களில் இருந்து கூட உங்களை நீங்கள் தற்காத்துக்க முடியும். ஸோ காலிஃப்ளவரில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் விட்டமின் கே சத்தும் இருக்கிறதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து நீக்கி கொடுக்கும். தினமும் நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உடல் பருமன், நீரிழிவு நோய், அல்சரேட்டிவ், கொலஸ்ட்ரிக் போன்ற பல்வேறு விதமான குடல் பிரச்சனைகள் கூட வந்து தீர்ந்து போகுங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நன்மை பயக்கக்கூடிய காய் தான். அதாவது இந்த காயை நம்ம எடுக்கும் பொழுது நச்சுத்தன்மைகளை எல்லாம் கூட நீக்கி கொடுத்துடுது. சத்து உடல் செயல்பாடுகளை சீராக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீர் அருந்துதலையும் அதிகப்படுத்துதுங்க. மேலும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் உடலை காக்கிறதுக்கும் உதவியாகவே இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது உடலில் அதிகமாக கொழுப்பு வந்து சேர்க்காது. உடல் எடையை வந்து ஈஸியாக வந்து குறைச்சி கொடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவரை இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சக்தி என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட்டு தாங்க. ஃபோலேட்டும் விட்டமின் பியும் தான் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய நரம்பு குழாய் சம்மந்தப்பட்ட குறைபாடுகளை கூட நீக்கி குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பயன்களை தரக்கூடிய காலிஃப்ளவரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.